கோயம்புத்தூர் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நகரங்களில் ஒன்று. இந்நகரின் வரலாறு பல நூற்றாண்டுகளை உள்ளடக்கியது. கோயம்புத்தூர் நகரத்தின் பெயர் புராதன காலத்தில் கோவைக் என அழைக்கப்பட்ட அதற்கு பின்னர் கோயம்புத்தூர் என மாற்றப்பட்டது. பண்டைய காலத்தில் கோயம்புத்தூர் புலிகள், பாண்டியர்கள் மற்றும் சேரமான் அரசர்களின் ஆட்சிக்குட்பட்டது. இக்காலத்தில் இது வேளாண்மை, கைத்தொழில் மற்றும் வர்த்தக மையமாக விளங்கியது. சங்ககாலப் பொழுதுகள் கோயம்புத்தூரின் வளத்தை பேசும் பல இலக்கியங்கள் மற்றும் கல்வெட்டுகள் உள்ளன. பிற்காலத்தில் கோயம்புத்தூர் மைசூர் சாம்ராஜ்யத்தின் கீழ் வந்தது. 18ஆம் நூற்றாண்டில் ஹைதர் அலி மற்றும் பின்பு அவரது மகன் டிப்பு சுல்தான் இந்நகரை ஆட்சி செய்தனர். டிப்பு சுல்தானின் போரில் தோல்வியுற்ற பிறகு கோயம்புத்தூர் பிரிட்டிஷ் ஆட்சிக்குள் வந்தது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கோயம்புத்தூர் ஒரு முக்கியமான தொழில்துறை நகரமாக மாறியது. பாவும்வோல மற்றும் ஜவுளி தொழில்கள் இங்கு பெரிதும் வளர்ச்சி பெற்றன. இதனால் கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்பட்டது. அன்றும் இன்றும் கோயம்புத்தூர் அதன் தொழில்துறை, கல்வி மற்றும் மருத்துவ மையங்களுக்காக பரவலாக புகழ் பெற்றுள்ளது. இயற்கை அழகு, மலைவழிகள், அருவிகள், அணைகள் மற்றும் பூங்காக்கள் இந்நகரின் சிறப்பம்சங்கள். இன்று கோயம்புத்தூர் ஒரு வளர்ந்து வரும் மெட்ரோபாலிடன் நகரமாக உள்ளது. தொழில், கல்வி, மருத்துவம், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் பல்வேறு துறைகளில் கோயம்புத்தூர் முன்னணி வகிக்கின்றது.